யாரா நீ? எம்மண்டா ஏண்டா கையில 3 சீட்டை வச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு யாருக்கு வேணா காவடி தூக்குவீங்க. நீங்க கேட்டது கிடைக்கலன்னா நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவீங்க. ஓட்டு போட்ட அப்பாவி ஜனங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. உன்னால மக்களோட பணம் மறு தேர்தலுங்கிற பேர்ல 2000 கோடி ரூபாய் செலவாக போகுது. அத பத்தியும் கவலைப்படாம இங்க தண்ணி அடிச்சுட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கியா? சொல்றா சொல்லு. ஏன் இப்படி கூட்டணிய மாத்திர ஆட்சியை கவுக்குற? சொல்லு. சொல்றாத உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என் மகனுக்கு மந்திரி பதவி கேட்ட கொடுக்கல. என்னோட மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கேட்ட தரல. ஆனா எதிர்கட்சிக்காரங்க இதெல்லாம் கொடுத்து 150 கோடி ரூபாயும் 5 சீட்டும் எனக்கு கொடுக்கறதா சொன்னாங்க. அதனால இதெல்லாம் சூச யோசனைப்படிதான் செஞ்சேன். எங்க குடும்பமே 50 வருஷமா இந்த நாட்டுக்காக பாடுபட்டு இருக்கு. அதுலயும் எனக்கு நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம். என்ன விட்டு. என்ன சொன்ன? உனக்கு நாட்டுப்பற்று அதிகமா? உன் நாட்டுப்பற்று உன்னை காப்பாத்தட்டும். நம்ம தேசிய கீதத்தை பிழை இல்லாம பாடு, உன்னை விட்டுறேன். பாரு ஜனகணமன பாடினா விட்டுருவியா? தேசிய கீதம் பாடினா விட்டுருவியா? ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா 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 மராட்டா. நம்பி ஓட்டு போட்ட மக்களை மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் இப்படிதான் கொல்லணும். அவ்வளவு நல்லவங்க எங்க தலைவர். அவரை போய் அநியாயமா கொண்டுட்டாங்க. யோ, உங்க ஐயா ராத்திரி கடைசி எட்டதான் சொன்னாரு. மேல போறேன்னு சொல்லிட்டு போனாருங்கய்யா. அப்போ அவர் கூட யார் யாரெல்லாம் இருந்தது? கடைசியா வட்டம் மாவட்டம் எல்லாரும் கூட இருந்தோம். யோ, பாடி கிட்ட போலாமாயா? தலைவர் தான் செத்து போயிட்டார்ல, நம்ம அவர் சாவுக்கு வராது அவருக்கான தெரிய போகுது. ஒருவேளை சாவுக்கு போய் நம்மளும் அந்த கொலகாரம் பார்த்து போட்டு தள்ளிட்டா போன வாரம் தானே உனக்கு தன்மான சிங்கன்னு பட்டம் கொடுத்தாங்க. அண்ணா 3 சீட்டு வச்சிருக்கேன் பாட கட்டிட்டாங்கண்ணே. நம்ம ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு நாட்டை நாரடிக்க பாக்குறோம். நம்மளே வேணா போட்டு தள்ளிடணும். கடைசியா போலாம் ஐயா. ஏயா நீ போறதே முடிவு பண்ணிட்டியா? யோ, நான் சாவுக்கு போறத பத்தி பேசுறேன், நீ சாக போறத பத்தியே பேசுறியா? 100 பேருக்கு மேல அவங்க ஆளுங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சதால எந்த தடையுமே கிடைக்கல மேடம். ஓ போலீஸ், உன் விசாரணை அடக்கு. நம்ம கலெக்டரம்மா, நீ ஏதோ கண்டுபிடிப்பான்னு உன்னை திண்டுக்கல்ல இருந்து இங்க வர வச்சாங்க. நீ என்ன வீட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா பார்த்தேன். இந்த ஆட்சியை கவுத்ததெல்லாம் சூசாவோட யோசனைப்படிதான் செஞ்சிருக்கேன்னு கிளீன் கிருஷ்ணப்பா சொல்லிருக்காரே, அதையும் பார்த்தேன். கொலை பண்ணவன் துப்பாக்கி வச்சு மிரட்டி இருப்பான். அதுக்கு பயந்துட்டு அவன் ஏதாவது உளறி இருப்பான். அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு உயிர் பயத்திலையும் அவர் உங்க பேரை மட்டும் கரெக்டா சொல்லிருக்காரே, அது எப்படி? உங்களுக்கு டயலாக்ல சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணப்பாவை கொண்டது இந்த கலெக்டர் தானே? சொல்லில சுட்டுருவேன். ஆமாங்கய்யா, இந்த கலெக்டர் அம்மா கொண்டதை என் 2 கண்ணால பார்த்தேன். பாத்தீங்கல்ல கலெக்டர் மேடம், இதுதான் உயிர் பயம். நீங்க கலெக்டர் வேலையை மட்டும் பாருங்க, வேட்டி கட்டிக்கு ஆசைப்படாதீங்க. என்ன விசாரிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அந்த வீடியோ கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. இவர் பேர் முருகேசன். வணக்கம்மா. இபி பில் 100 ரூபாய்க்கு பதிலா 101 ரூபாய் தவறுதலா போட்டதுனால இபி டிபார்ட்மெண்ட் மேலே கேஸ் போட்டவர். இவர் பேர் விஸ்வநாதன். பஸ் கண்டக்டர் மீதி சில்லற 25 பைசா கொடுக்கலன்றதுக்காக அவர் மேல கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எடுத்தவர். இவர் ராஜா. படிச்சிட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி 15 வருஷம் ஆயும் வேலை கிடைக்கலன்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மேலே கேஸ் போட்டவர். இவர் பேர் பெருமாள். சுதந்திர போராட்ட தியாகி. இன்னும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்லி ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருப்பாரு. இவர் பேர் விஜயகுமார். தேசிய கொடி மாதிரியே ஒரு கட்சியோட கொடி இருக்குன்னு அந்த கட்சி மேலே கேஸ் போட்டவர். இவர் பேர் தம்பி. பார்க்ல தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி உழைக்க வேண்டிய வயசுல தூங்கிட்டு இருக்கான்னு கத்தியால குத்துனவர். இவர் பேர் டிராபிக் சின்னசாமி. ஒரு கேஸ் இல்ல 2 கேஸ் இல்ல மேடம், இது வரைக்கும் சமுதாயத்துல அது சரியில்லை இது சரியில்லைன்னு 150 கேஸுக்கு மேல போட்டிருக்காரு. எம்எம்எஸ் கொலை பண்ண இயக்கத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் மேடம். இவங்கெல்லாம் சொந்த பிரச்சனையே சமுதாய பிரச்சனையா பாக்குறாங்க. ஆனா கொலை பண்ணவங்க சமுதாய பிரச்சனையே சொந்த பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு கொலை பண்றாங்க. இவங்களெல்லாம் அனுப்பிச்சிருங்க. ஓகே மேடம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. எஸ் மேடம். எங்க மேல சந்தேகப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்க நேரத்தை வீணாக்கினதுக்கு உங்க மேல கேஸ் போட போறேன். கோர்ட்ல சந்திப்போம்.
மச்சான் இன்னைக்கு பேப்பர்ல ஆர்ட் நியூஸ் கள்ளக்காதல இல்ல கலவரம் இல்ல கற்பழிப்பு இல்ல தேசிய கீதம் தெரியாதானே ஒருத்தன் தூக்கி இருக்கான். மாப்பிள்ள முன்னெல்லாம் செல்போன் அடிச்சா ரிங்குடா, இப்ப எல்லாம் செல்போன் அடிச்சா எவனுக்கும் சங்குடா. போட்டால இனிமேல் எவனா கூட்டணி மாறுவான்ற. எங்களெல்லாம் கொலைக்கார ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தேசிய கீதத்தை மனப்பாடம் பண்ணிருக்கோம்ல, சொல்றேன் கேக்குறியா? விந்திய ஹிமாச்சல யமுனா ரங்க இல்ல கங்கா கங்கா உச்சல ஜலதித கங்கா. ஐயோ ரங்க ரங்க உச்சல ஜலதித ரங்கா தப சுப நாமே ஜாகே பாபா 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 தப சுப ஆதிச ஆகே. பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உச்சல பங்கா. பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா. தேசியகீதம் 19 தேசியகீதம் 19 அக்கா தேசியகீதம் 19க்கா. அண்ணா அண்ணா தேசியகீதம் 19 தேசியகீதம் 19. என்ன பண்ண கொடுப்பா சரணா சீக்கிரம் மியூசிக் கொடு. நீ மட்டும் டிக்கெட் வாங்க மியூசிக் தரியா போவியா? நான் வீட்ல படிக்கலனா வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி நல்லா போட்டு கொடுக்கறல. இப்ப 2 நாளா தேசிய கீதம் மனப்பாடம் பண்ண முடியாம இருக்கியே, உன்னையெல்லாம் என்ன பண்றது? கண்டிப்பா வீடியோ இருக்குடி. பாத்துக்கியா? சரிங்கண்ணா. என்னம்மா ரம்யா படிக்கிறியா? ஆமாப்பா. சரிம்மா, எனக்கு இந்த தேசிய கீதம் கத்துக்கணும்னு தோணுது. உனக்கு தெரியுமா? தெரியும்பா, ஆனா சின்ன வயசுல படிச்சது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலப்பா. வேற யாருக்கிட்ட போய் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாருல பாரதி. ஆமா, அவருக்கு தெரியும். இவட்டு போய் அந்த பையல கூட்டு வாயா. அண்ணே அவன் யார் தெரியுமா? நம்ம எதிரி கலெக்டர் மணிமேலோட பையன் இல்ல. ஆடுதாய் அப்பாக்க, குட்டி கிடையாது. நமக்கு காரியம் ஆகணும், போய் கூட்டு வா. அதுவும் சரிதான். ஜனகண மனகதி நாயக ஜெய ஹே. ஜனகண மனகதி நாயக ஜெய ஹே. அண்ணே நாளைக்கு உங்களை யாராவது போடும்போது எங்களையும் இலசமா போட்டா அதுக்கு தான். போங்கடா. பாரதி, என்னைய வர சொன்ன? உனக்கு தேசிய கீதம் தெரியாதா? உன்னை பார்க்கணும் தான் அப்பா கிட்ட தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற காதல் தான். நான் மறுபடியும் சொல்றேன், நீ என்ன காதலிக்கிறது தப்பு. உன்னை காதலிக்கிறது என்னோட தப்பு இல்ல, உன்னோட தப்பு தான்.
என் பார்வை வாளாகும் நான் தேட நாளாகும் முன்னாலே கலெக்டர் புலி அது இதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு விடக்கூடாது அந்த கலெக்டரை. வணக்கம் மேடம். வணக்கம். தொடர்ந்து எம்எம்எஸ் கொலைகாரன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க போலீஸ் என்ன பண்ணுது? நின்னு போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டும். அதனால யாரையுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. நாங்க இப்போதைக்கு தோத்து போயிருக்கோம், ஆனா கண்டிப்பா சீக்கிரமா ஜெயிச்சு காட்டும். இது வரைக்கும் கொலைகாரங்களை பத்தி எந்த துப்பு உங்களுக்கு கிடைக்கல, அது சம்பந்தமா எந்த அறிக்கையும் எங்களுக்கு வரல. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எந்த விதமான ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? ஒன்னு சொல்லட்டுமா? திருட 99 முறை ஜெயிச்சிருவான், ஆனா 100வது தடவை தோத்து போயிடுவான். போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் 99 தடவை தோத்து போயிடுவாங்க, ஆனா 100வது முறை ஜெயிச்சிருவாங்க. இறுதி வெற்றி எங்களுக்கு தான். அப்ப 99 முறை கொலை பண்றவன் பண்ணிக்கிட்டே இருப்பான், நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு 100வது முறை பிடிப்பீங்க, அப்படிதானே? இப்போ உங்களுக்கு பரபரப்பா ஏதாவது எழுதணும், அதான சொல்லிட்டேனே. இப்போதைக்கு நாங்க தோத்து போயிட்டோம்னு. இதை வச்சு ஒரு 10 நாளைக்கு எழுதிக்கங்க. வரேன். என்ன சண்முகம், வாயை புடுங்கி ஒம்புழுக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா புடி கொடுக்காம போறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல. பாத்தீங்களா, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சாரி மேடம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். இன்னொரு தடவை இப்படி ஒரு கொலை நடக்கவே கூடாது. உட்காருப்பா. சோ தப்பு பண்ற அரசியல்வாதிகளை